Welcome to Python Programming Series Part 11. ஏற்கனவே இப்போ நம்ம சீக்வன்ஸ் டேட்டா டைப் அப்படிங்கிற கேட்டகரியில் ஏற்கனவே நம்ம வீடியோஸில் ஸ்ட்ரிங் அண்ட் லிஸ்ட் டேட்டா டைப் பற்றி போட்டிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம டப்பிள் டேட்டா டைப் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டப்பிள் டேட்டா டைப் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸை ஒரு சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது. இது நம்ம டேட்டா சீக்வன்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். டப்பிள் லிஸ்ட் மாதிரியே தான். டப்பிள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா பேரந்தசிஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். டப்பிள் ஆர்டர்ட் அப்படின்னா ஒரு டேட்டா டைப்ல இருக்கிற ஐட்டத்தை இண்டெக்ஸ் வழியா ரிட்ரைவ் பண்ண முடிஞ்சா அதுதான் ஆர்டர்ட். டப்பிள நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. இது நம்ம லிஸ்ட்டை காட்டிலும் ஃபாஸ்டரா இருக்கும். ஏன்னா இது ஸ்டாட்டிக்கா இருக்கிறதுனால இதுல டூப்ளிகேட் மெம்பர்ஸ் அலோ ஆகும். டப்பிள நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வழியாவும் மேக் பண்ண முடியும். இப்போ டப்பிள்ல ரெண்டு பில்ட்-இன் மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு கவுண்ட், இன்னொன்னு இண்டெக்ஸ். கவுண்ட் என்னன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெரியறதுக்கு நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் அண்ட் அதோட பொசிஷன்ஸை நம்மளால ஃபவுண்ட் பண்ண முடியும். இது ரெண்டும் தான் பில்ட்-இன் மெத்தட்ஸ், டப்பிளோட பில்ட்-இன் மெத்தட்ஸ். அடுத்து நம்ம டப்பிள் வச்சு என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கலாம். டப்பிள நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டப்பிள் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம டபுள் பிராக்கெட்ஸ் கொடுக்கணும். டபுள் பிராக்கெட்குள்ள இந்த மாதிரி மல்டிபிள் வேரியபிள்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். அண்ட் நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி கமா கொடுக்குறோம். இப்படி நம்ம கொடுக்கும்போது நம்ம டப்பிள்ங்கிற டேட்டா டைப்புக்குள்ள அதை கொடுக்குறோம். இப்போ நான் இதோட டைப் கேட்டிருக்கேன். ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுத்து நான் டப்பிள்னு டபுள் பிராக்கெட்ஸ் கொடுத்துருக்கேன். இதோட டைப் கேட்கும்போது எனக்கு டப்பிள்னு சொல்லிடுச்சு. அடுத்தது நம்ம இங்க நான் ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுத்து இதே மாதிரி நான் வேரியபிள் நிறைய வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நான் டப்பிள் எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்க 1 சொல்லியிருக்கேன். அதாவது இண்டெக்ஸ்னாலே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ நான் இங்க 1 அப்படிங்கும் போது எனக்கு இங்க பனானா எடுத்துட்டு கொடுக்கும். 0ல இருந்து தான் ஆரம்பிக்கும். இது மாதிரி ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது, நம்ம ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸும் எடுக்க முடியும். நான் இந்த இடத்துல 2ல இருந்து 5 வரைக்கும் சொல்றேன். அதாவது 5 எடுத்துக்காது, அதுக்கு முன்னாடி 4 வரைக்கும் தான் எடுத்துக்கும். 2, 3, 4 இது 3 மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் பண்ணும். இங்க பாருங்க, ஆரஞ்சு, கிவி, வாட்டர்மெலன். அதே மாதிரி நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸ்லயும் நம்மளால டப்பிள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் -1, -1, -2, -3, -4. இதே மாதிரி நம்ம -4 கொடுக்கும்போது -4ல இருந்து -1க்கு முன்னாடி அது வரைக்கும் தான் நமக்கு இது வரும். -1 அது லாஸ்ட் 1 அது சேர்த்துக்காது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நமக்கு பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸோட லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனைங்கிறதையும் நம்மளால எடுத்துக்க முடியும். அப்படி நம்ம எடுக்கும்போது அது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு காட்டும். ஸோ இங்க நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 6. ஸோ எனக்கு 6ன்னு சொல்லி ரிசல்ட் பிரிண்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம டப்பிள்ல நம்ம இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஐட்டம் உள்ள இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் இஃப் ஆப்பிள் இன் ஃப்ரூட்ஸுங்கிற இந்த வேரியபிள்ல ஆப்பிள் இருக்கான்னு கேட்குறேன். இருந்ததுன்னா எஸ் ஆப்பிள் ஃப்ரூட்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் டப்பிள்ல இருக்குன்னு சொல்லி காட்டும். இல்லைன்னா ஆப்பிள் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ரிசல்ட் பண்ணும். ஸோ ஆப்பிள் இங்க இருக்கிறதுனால எஸ் ஆப்பிள் இஸ் இன் ஃப்ரூட் டப்பிள் அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டுது. அது மாதிரி ஒரே ஒரு ஐட்டத்தை டப்பிள்ல நம்மளால ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். எப்படின்னா நம்ம இப்போ இதை இல்லாம நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா தான் எடுத்துக்கும். ஆனா நம்ம அந்த கமா கொடுத்தா மட்டும்தான் இதை டப்பிளா எடுத்துக்கும். ஏன்னா டப்பிள் ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் இல்லையா. ஸோ நம்ம கமா கொடுக்கும்போது ஒரே ஒரு ஐட்டமா இருந்தாலும் அது டப்பிள்னு எடுத்துக்கும். இங்க பாருங்க, கிளாஸ் டப்பிள்னு சொல்லி நமக்கு காட்டுது. இதே மாதிரி நம்ம ஒரே ஒரு ஐட்டத்தையும் நம்மளால இது பண்ண முடியும். இந்த மாதிரி ஆல்பபெட் ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம நம்பர்ஸ் கூட எது வேணும்னாலும் நம்மளால கொடுத்துக்க முடியும்.
அடுத்து நம்ம வந்து டப்பில் வந்து நம்ம வந்து ஆக்சுவலி சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். ஆனால் வந்து நம்ம அதுக்கு பதிலாக நம்ம வந்து டப்பில் வேற எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, நம்ம டப்பில் வந்து நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு அகெயின் வந்து அதில் நம்ம சேஞ்சஸ் பண்ணி திரும்பி நம்ம டப்பிள் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நம்மளால டப்பிளாக சேஞ்ச் பண்ண முடியும். இந்த இடத்துல பாருங்க, நான் வந்து ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ் கொடுத்துருக்கேன். இதோட டைப் கேட்டிருக்கேன். எனக்கு டைப் டப்பிள் தான் சொல்லுது. ஆனால் நான் இந்த இடத்துல இன்னொரு வேரியபிள் எக்ஸ்ன்னு இன்னொரு வேரியபிள் யூஸ் பண்ணி நான் வந்து அதை லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரூட்ஸை வந்து நான் லிஸ்ட் டேட்டா டைப்பாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதோட டைப் நான் கேட்கும்போது பாருங்க, எனக்கு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்து நான் அதோட இண்டெக்ஸ் 1, அதாவது செகண்ட் வேல்யூ இண்டெக்ஸ் தான் இந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்குறோம். இண்டெக்ஸ் 0, 1 இந்த பனானாவை நான் வந்து பப்பாயான்னு சேஞ்ச் பண்றேன். இப்போ வந்து நான் அகெயின் ஃப்ரூட்டை வந்து டப்பிள் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி இந்த எக்ஸை அகெயின் மாத்திட்டேன். நான் டப்பிள் டேட்டா டைப்பா மாத்திட்டேன். இப்போ எனக்கு வந்து நான் பிரிண்ட் சொல்லும்போது இங்க பாருங்க, எனக்கு ஆப்பிள், பப்பாயா, கிரேப்ஸ்னு மாறிடுச்சு. பனானா பப்பாயாவா எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்படிதான் நம்ம டப்பில் சேஞ்ச் பண்ண முடியும். டைரக்டா நம்மளால டப்பில் சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ஐட்டம் சேர்க்கறதும் வந்து நம்மளால ஆக்சுவலி சேஞ்ச் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன் வந்து டப்பிளுக்கு வந்து கிடையாது இல்லையா? ஆனா வந்து அப்பெண்ட் மெத்தட் வந்து டப்பிளுக்கு கிடையாது. ஆனா வந்து இதையும் நம்ம வந்து லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுல வந்து இப்ப நான் ஆப்பிள், பனானா, கிரேப்ஸோட ஆரஞ்சு அப்பெண்ட் பண்றேன், ஆட் பண்றேன். பின்னாடி இதையும் நான் வந்து டப்பிளா சேஞ்ச் பண்றேன். கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இங்க பாருங்க ஆட் ஆயிடுச்சு. ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ், ஆரஞ்சு கடைசியில ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு ஐட்டத்தை ரிமூவ் பண்றதும் வந்து நம்மளால வந்து டைரக்டா டப்பில் வச்சு நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. இதுக்கும் நம்ம வந்து லிஸ்டா சேஞ்ச் பண்ணி தான் நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கு ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி டெலிட், ஒரு டப்பில் வந்து நம்மளால டெலிட் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டோம்னா அங்க வந்து நோ லாங்கர், அதுல வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு எரர் காட்டும். இப்ப பாருங்க, இப்போ நான் ஃபர்ஸ்ட் நார்மலா வந்து இதை பிரிண்ட் பண்றேன். ஃப்ரூட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் வந்து டெல் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்றேன். டெல் கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கு பாருங்க இங்க வந்து ஃப்ரூட்ஸ்ங்கிற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டுது. ஏன்னா இங்க வந்து ஃப்ரூட்ஸ்ங்கிற இந்த இது டெலீட் ஆயிடுச்சு. இப்படி நம்ம டப்பில் டெலீட் பண்ண முடியும். அடுத்து அன்பேக்கிங் டப்பிள். அது என்ன அன்பேக்கிங் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு டப்பிள் கிரியேட் பண்றோம், அதுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் அசைன் பண்றோம். இது பேரு பேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே வந்து நம்ம வந்து அந்த வேல்யூவை வந்து வேரியபிள்ஸ்க்கு நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுதான் அன்பேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஃப்ரூட்ஸுங்கிற நேம்ல வந்து 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஃப்ரூட்ஸுக்கு நான் வந்து 3 நேம் கொடுத்துருக்கேன், கிரீன், எல்லோ, ரெட். இந்த இடத்துல இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, கிரீன் அப்படிங்கிறது ஆப்பிள்க்கும், எல்லோங்கிறது பனானாக்கும், ரெட்டுங்கிறது பொமக்ரேனேட்க்கும் எனக்கு அசைன் ஆயிரும். இதுதான் வந்து நம்ம அன்பேக்கிங் டப்பிள்னு சொல்றது. இப்போ இந்த இடத்துல நான் பிரிண்ட் கிரீன், பிரிண்ட் எல்லோ, பிரிண்ட் ரெட் சொல்றேன். எனக்கு பாருங்க ஆப்பிள், பனானா, பொமக்ரேனேட் வந்துடுச்சு. இதுதான் வந்து அன்பேக்கிங் டப்பிள்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்றது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த இதுல வந்து நம்ம வந்து ஒன்னொன்னுக்கும் ஒரு நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா? கிரீன், எல்லோ, ரெட்னு. இது மாதிரி நம்ம நிறைய வேல்யூஸ்க்கும் நம்ம கொடுக்குறோம். அதாவது நம்ம வந்து நம்ம லிஸ்டா அதை வந்து அசைன் பண்றோம் அந்த வேரியபிளை. அதுக்கு என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும்னா ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, நான் வந்து கிரீன் ஆப்பிள்க்கும் எல்லோ பனானாக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற பொமக்ரேனேட், ராஸ்பெரி, வாட்டர்மெலன் இது 3ஐயும் நான் ரெட்டுங்கிற லிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வரேன். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து இது எல்லாமே எனக்கு என்னவாயிடுதுன்னா, இது வந்து ஆப்பிள், பனானாங்களா ஒரே வேரியபிள் இல்லையா? ஸோ வந்து அது எல்லாம் எனக்கு ஸ்ட்ரிங் ஆகுது. அண்ட் வந்து அது எல்லாம் எனக்கு ஸ்ட்ரிங் ஆயிடுது. இது மட்டும் எனக்கு வந்து ரெட் மட்டும் எனக்கு வந்து லிஸ்ட் ஆயிடுது. இப்போ நான் வந்து இதோட டைப் கேட்டேன்னா, டைப் ஆஃப் ரெட் நான் கேட்டேன்னா, நான் வந்து கேபிட்டல் ஆர் பதிலாக ஸ்மால் ஆர் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, எனக்கு லிஸ்ட்னு காட்டிடுச்சு. அதாவது நம்ம டப்பிள்குள்ளேயே நம்ம வந்து லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த ஆஸ்ட்ரிக்கோட வேலை. இது வந்து நம்ம லாஸ்ட்ல தான் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம நடுவுலையும் நம்ம இந்த மாதிரி லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல நான் வந்து
ஆப்பிள் அப்படிங்கறத கிரீன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து இது மூணையும் மேங்கோ, பப்பாயா, பைனாப்பிள் இது மூணையும் நான் சீசனல் ஃப்ரூட் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ள இது பண்ணியிருக்கேன். வேரியபிள் நேம்ல அசைன் பண்ணியிருக்கேன். ராஸ்பெரியை நான் ரெட்னு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நான் இங்கே இந்த இடத்துல நான் சீசனல் ஃப்ரூட்டை பிரிண்ட் பண்ணு, சீசனல் ஃப்ரூட்ஸை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது வந்து லிஸ்டா எனக்கு வந்து வந்துடுச்சு பாருங்க. இப்படி நம்மளால வந்து உள்ளக்கு வந்து நம்ம வந்து எதுனாலும் நம்மளால வந்து லிஸ்ட்டை கூட நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து லூப் எப்படி அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு இப்போ வந்து இப்படி இருக்கு இல்லையா, ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ்னு இதை வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்மளால வந்து அந்த இதை வந்து நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து லென்த்தும் வேணும், ஃப்ரூட்ஸோட இதுவும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அதாவது லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபார் லூப்ல வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணி லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால இந்த ஃப்ரூட்ஸை பிரிண்ட் பண்ண முடியும். இதுக்கு வந்து நான் வந்து அதாவது அந்த ஐயோட வேல்யூ என்னவா இருக்குன்னு தெரியறதுக்காக நான் ஐயையும் சேர்த்து இங்க கேட்டிருக்கேன். அப்போ வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 இல்லையா ரேஞ்ச் வந்து, அப்போ வந்து 0ல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. 0 1 2 3 அதுதான் எனக்கு வந்து இங்க வந்து 0 ஆப்பிள் 1 ஆரஞ்சு அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகுது. இப்படி நம்ம வந்து டப்ல ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்து டப்ல ஜாயின் பண்ண முடியுமா, அதாவது 2 ஆர் மோர் டப்பிள்ஸ் ஜாயின் பண்ண முடியும்னா தாராளமா பண்ண முடியும். அது எப்படின்னா இங்க பாருங்க, இங்க நான் வந்து நம்பர் 1 2 3 4 கொடுத்துருக்கேன், டைப் கேட்டிருக்கேன், எனக்கு டப்பிள் கரெக்டா வந்திருக்கு. அதே மாதிரி ஆல்பபெட்ஸ் வந்து ABC 3 கொடுத்துருக்கேன், இதோட டைப்பும் டப்பிள். இப்போ இந்த இடத்துல நான் ஆட் பண்றேன் அப்படின்னா, அதாவது இங்க இருந்து நான் ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணும்போது நம்ம பிளஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண முடியும். இப்போ வந்து நான் நம்பர் ஆல்பபெட்ஸ்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு நம்பரையும் ஆல்பபெட்டையும் ஆட் பண்ணி நான் இங்க பிரிண்ட் கேட்குறேன். எனக்கு அப்படியே பாருங்க கண்டினியூவா 2 டப்பிளும் எனக்கு ஜாயின் ஆகி ஒரே டப்லா எனக்கு வந்துடுச்சு. இப்படிதான் நம்ம வந்து டப்ல ஜாயின் பண்ணுவோம். அடுத்து மல்டிப்ளை டப்பிள். இது வந்து மல்டிப்ளைங்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு டப்ல டபுள் பண்றது, ட்ரிபிள் பண்றது, வேல்யூஸ் வந்து அதே தான் இருக்கும். ஆனா அதையே நம்ம வந்து டபுள் ட்ரிபிள்னு எத்தனை டைம்ஸ் வேணாலும் நம்மளால பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணி, அதாவது அந்த வேரியபிள் நேம் இன்ட்டு எத்தனை டைம்ஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம இது வந்து கொடுக்கறது தான் மல்டிப்ளை டப்பிள். இது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான், நம்ம எத்தனை டைம்ஸ் கொடுக்குறோமோ அத்தனை டைம் நமக்கு வந்து அதை மல்டிப்ளை பண்ணி காட்டும். ஆனா வந்து இந்த சீக்வன்ஸ்ல இங்க பாருங்க, நான் இங்க 2 ஃபர்ஸ்ட் டப்பிள் ஃப்ரூட்ஸ்ல என்ன வேல்யூ இருக்குன்னு கேட்குறேன். ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், வாட்டர்மெலன். அதை நான் 2 டைம்ஸ் பண்ணும்போது திரும்பி அகெயின் ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்னு வருது. 3 டைம்ஸ் கேட்கும்போது செகண்ட் டைம் முடிஞ்சிட்டு தேர்ட் டைமும் ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், வாட்டர்மெலன் வருது. இது மாதிரி எத்தனை டைம்ஸ் வேணுனாலும் நம்மளால வந்து டப்ல மல்டிப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இது வந்து இப்போ டேபிள்ஸ்ல நம்ம இதை யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து நான் இப்போ சிம்பிளி நான் நம்பர் இன்ட்டு 2 கொடுத்தேன்னா இங்க பாருங்க எனக்கு 1 2 3 4 1 2 3 4 தான் வரும். டப்ல வந்து எனக்கு வந்து இங்க வந்து அப்படியே தான் அந்த இது வரும். ஆனா எனக்கு அதோட வேல்யூ மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணாதான் நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும் வேல்யூவை. அடுத்து வந்து ரேண்டம் நம்பர்ஸ் டப்பில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா வந்து ரேண்டம் அப்படிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். பண்ணிட்டு இப்போ வந்து நான் TU அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து டப்பிள் ஆஃப் ரேண்டம் டாட் ரேன் இன்டீஜர் நம்பர் 1ல இருந்து 50 வரைக்கும். ஆனால் வந்து ரேண்டமா ஒரு 10 வேல்யூஸ் மட்டும் எனக்கு போதும்னு சொல்றேன். அதான் இங்கே நான் வந்து ஃபார் லூப்ல ரேஞ்ச் ஆஃப் 10ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 10 வேல்யூஸ் 1ல இருந்து 50க்குள்ள எனக்கு ரேண்டமா ஒரு 10 நம்பர் எடுத்துக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ வந்து நான் ஆல்ரெடி இந்த மாதிரி நான் ஏற்கனவே ரன் பண்ணனால எனக்கு இப்போ காட்டுது. நான் அகெயின் இப்போ அதை திரும்பி ரன் பண்ணேன்னா வேற 10 வேல்யூஸ் எனக்கு வரும். இதோட மினிமம் வேல்யூ எடுக்கிறதுக்கு நம்ம மின் ஃபங்க்ஷனும், மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கிறதுக்கு நம்ம மேக்ஸ் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ இதுல இருக்கிறதுல ஈவன் நம்பர்ஸ் மட்டும் நான் வந்து ஸ்கொயர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன வேல்யூ அப்படின்றதுக்கு நான் பிரிண்ட் அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அகெயின் நான் ரன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் ஃபார் லூப்பும் இஃப் கண்டிஷனும் யூஸ் பண்றேன். ஃபார் ஐ வந்து டப்பிள் வந்து ஐயோட வேல்யூக்கு வரும்போது எதெல்லாம் வந்து டிவிசிபிள் பை 2 ஆகுதோ அதெல்லாம் எனக்கு வந்து மல்டிப்ளை ஆகணும்னு நான் சொல்றேன், அதான் ஸ்கொயர் ஆகணும்னு சொல்றேன். எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த வேல்யூவும் என்னங்கிறத காட்டுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஐ இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூஸ் ஸ்கொயர் பண்றது. அடுத்து வந்து இதே மாதிரி நம்ம ஆட் நம்பர்ஸும் எடுக்க முடியும். அதாவது இங்க எப்படி டபுள் ஈக்குவல் டு 0 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈவன் நம்பர்ஸ் வரும். அதே மாதிரி டபுள் ஈக்குவல் டு 1 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆட் நம்பர்ஸ் வரும். இப்படி நம்ம வந்து வேல்யூஸ் டப்பிளோட வேல்யூஸை நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்.
டப்பிள்க்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? சில டிஃப்ரென்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, டப்பில் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் மாடிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் லிஸ்ட்டை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அதனால தான் நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படுதுன்னா நம்ம டப்பிள்ல இருந்து லிஸ்ட்டுக்கு அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம அதை சேஞ்ச் பண்றோம். டப்பிள் வந்து ரொம்ப கம்மியான மெமரி தான் எடுத்துக்கும் கம்பேர்ட் டு லிஸ்ட். தேர்ட் ஒன் வந்து டப்பிள் எப்பயுமே ஃபாஸ்டரா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து வேல்யூஸ் தான் பார்க்குறோம் இல்லையா? ஸோ வந்து அது ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும் கம்பேர்ட் டு லிஸ்ட். டப்பிளுக்கு வந்து டப்பிள் வந்து நம்ம வந்து இதுல வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் செய்ய முடியாது. அண்ட் வந்து டப்பிள் தான் பெட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து எந்த சேஞ்சஸும் செய்ய முடியாது இல்லையா? ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இது நம்ம லைக் பர்சன் பர்த் டேட்டு ஹைட்டு இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கும்போது டப்பிள் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. டப்பிள் வந்து கண்டிப்பா வந்து கேரண்டி பண்றாங்க. ஏன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால வந்து இதை தான் டிக்ஷனரி செட்டுன்னு நம்ம இனிமே பார்ப்போம். அதுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி எஜுகேஷனல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம பெனாசிர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.